அனைவருக்கும் வணக்கம். நிறைய நண்பர்கள் இந்த டவுட் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக. அவங்களுக்கான காணொளி தாங்க இது. கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாப்க்கு போக போகிறவங்க, அதாவது இப்போ எஸ்ஜிடி அவங்களுக்கான 14, 18 கவுன்சிலிங் நடக்குது. 23 அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்குவாங்க. அவங்க இந்த மாதமே ஜாயின் பண்ணிக்குவாங்க. இப்போ அவங்க பர்மிஷன் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி யூஜிடிஆர்பியில் பாஸ் பண்ணவங்க இப்போ கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்களும் பர்மிஷன் வாங்கணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாங்க, அவங்க நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்லி கேட்குறாங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ஒரே வீடியோவாக இதில் பார்த்துலாங்க என்னன்னு சொல்லிடுச்சுன்னா, நம்மளுடைய அனைத்து சந்தேகத்திற்குமே அந்த டிஆர்பி நோட்டிஃபிகேஷனில் எல்லாம் தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. சரி, இதில் அந்த கவர்மெண்ட் ஜாப், ஏன்னா முன்ன யூஜிடிஆர்பியாக இருக்கட்டுங்க, செகண்ட் கிரேட் டீச்சர்ஸாக இருக்கட்டும், அதில் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது இன்டிமேஷன் கொடுத்துருந்தா போதும், சர்டிஃபிகேட் போகிறப்போ நீங்கள் என்ஓசி ப்ரொடியூஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த டைம் அது மாதிரி கொடுக்கலிங்க. அந்த அப்ளிகேஷன் போடும்போதே நீங்கள் என்ஓசி கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ யாரெல்லாம் கரண்டில் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே தயவு செஞ்சு நீங்கள் வாங்கி அப்லோட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷனில் பேஜ் நம்பர் 24 அவங்க கிளியராக கொடுத்துட்டாங்க. இதில் 12.E என்ஓசி இதில் கொடுத்துட்டாங்க. இதில் அவங்க தெளிவாக சொல்லிக்கிறாப்பாங்க, அட் த டைம் ஆஃப் அப்ளையிங் ஆன்லைன் ஆன் ஆர் பிஃபோர் த லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. இதற்கான ப்ரிஸ்கிரிப்டு ஃபார்மெட் அனெக்சர் கொடுத்துட்டாங்க. இதுவுமே எண்டில் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், நம்ம அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி அல்லது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க நீங்கள் இன்டிமேஷன் கொடுத்துட்டு அவங்க என்ஓசி கொடுத்துட்டு பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். என்ஓசி அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் இதே பாருங்கள், யூஜிடிஆர்பி இது காட்டுறவங்களுக்கு இது வந்து யூஜிடிஆர்பியோட நோட்டிஃபிகேஷனுங்க. அதெல்லாம் அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, இந்த அனெக்ஸ் 3 வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரிஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டில் அட் த டைம் ஆஃப் அட்டெண்டிங் த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், நீங்கள் அழைக்கும்போது சான்றிதழ் சரிபார்ப்பின் போது இந்த ஆவணமானது சமர்ப்பித்தால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம அப்ளை பண்ணும்போதே நீங்கள் வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. சரிங்க, இது ஒரு புறம் இருக்கட்டும். மிக அடுத்த முக்கிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அவங்க இப்போ சரிங்க சார் இப்போ நாங்கள் அப்ளை பண்ணுறோம்னா அந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. நீங்கள் ஏன்னா உங்களுக்குன்னு அந்த உள் இடஒதுக்கீடு இருக்குதுங்க. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த ரிசர்வேஷன்லேயே பாருங்கள், இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் அந்த கேட்டகரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த உள் ஒதுக்கீட்டில் உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்டு 50%, ப்ரொமோஷனில் 50%. இப்போ டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்டில் 40% வந்து பார்த்திங்கன்னா அதர் கேண்டிடேட்டும், இந்த 10% எஸ்ஜிடி கொடுத்துருந்தாங்க. அதில் 2% மினிஸ்ட்ரல் ஷாப்ஸ்க்கு ஒதுக்கிட்டாங்க. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்குன்னு இந்த இது கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா முன்ன 10% இருந்துச்சுங்க செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு. ஆனால் இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு 8% குறைச்சிட்டாங்க. மினிஸ்ட்ரல் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2% பண்ணிட்டாங்க இந்த இதில். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் யாரெல்லாம் பாஸ் பண்ணிங்கனோ அவங்க நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் அப்லோட் பண்ணாதீங்க. நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிட்டு, ஏன்னா ஆகஸ்ட் 12 வரைக்கும் உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா. அப்போ நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் போஸ்டிங் ஜாயின் பண்ண அன்றைக்கே அல்லது அடுத்த நாள் நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு லெட்ரு ஒன்று கொடுத்துருங்க. இந்த கீழே அனெக்சர் என்ஓசி இருக்கும் பாருங்கள், இதில் நீங்கள் வாங்கிடணுங்க. இந்த அனெக்சரில் தான் நீங்கள் வாங்கிட்டு அங்கே போகணும். இதுதான் அந்த என்ஓசி அனெக்சர் 3ன்னு சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு எல்லாமே வந்துடுங்க. நேம் ஆஃப் த அப்ளிகேண்ட், நேம் ஆஃப் த போஸ்ட் ஹெல்டு, அதே மாதிரி நீங்கள் அந்த எந்த சர்வீஸில் வரீங்க, எப்பீல்ருந்து ஜாயின் பண்ணிங்க, அடுத்த என்டாஸ்மெண்ட் போட்டு கொடுப்பாங்க. அதை அவங்க சிஓ ஆஃபீஸில் பார்த்துப்பாங்க. அதற்கு அடுத்த கீழே உங்கள் மேலே ஏதாச்சும் ஆக்ஷன்ஸ் இருக்கான்னு சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷனுக்கு இதுக்கு அப்ளை பண்ணதுக்கான அந்த இது கொடுத்துருப்ப சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க. அப்போ இந்த ஃபார்மேட்டில் மறக்காமல் நீங்கள் வாங்கிடுங்க. அதனால் இந்த உங்களுக்குன்னு இருக்கிற இந்த ரிசர்வேஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் முன்னாடியே நீங்கள் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்
அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது செல்லாதுங்க. அதனால் நீங்கள் இதில் மட்டும் கொஞ்சம் தெளிவாக அவசரப்பட்டு முடிவு எடுத்துடாதீங்க. சரிங்க. அதுக்கு அடுத்ததாக இப்போ பிடிக்கு வருவோங்க. இதை பிடி கேண்டிடேட் கேட்குறாங்க. இப்போ நாங்கள் என்னன்னு சொல்லி இப்போ நீங்கள் எதுவுமே நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வேலையில் இன்னும் ஜாயின் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்ஓசி நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்ல. ஏன்னா நீங்கள் வந்து ஜாப்பில் கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் கொடுத்துட்டு எக்ஸாம் முன்னாடி நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் அதுக்குள்ளார போட்டுருங்க. அடுத்த மாதம் போடும்போது போய் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் இன்டிமேஷன் கொடுத்துருங்க. ஜாயினிங் ரிப்போர்ட் கொடுக்கும்போதே நான் இது மாதிரி முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு நான் விண்ணப்பித்து உள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கவனமாக அந்த இன்டிமேஷன் லெட்டரை நீங்கள் தெரிவிச்சுட்டு அதை ஒரு காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்கங்க. அது எதுக்கோசரம்னா அந்த ஜாயினிங் ரிப்போர்ட்லேயே அதையும் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மறுபடியும் அந்த பாஸ் பண்ணவங்க யூஜி பிஆர்டியாக ஜாயின் பண்ணுறவங்க அவங்க திருப்பியும் என்ஓசி கேட்கும்போது நான் ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணது இன்டிமேஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அவங்க என்ஓசி தருவாங்க. இல்லைனா கொஞ்சம் கடைசியாக சுற்ற விட்டு தருவாங்க. அந்த நெருக்கடிக்கு நீங்கள் வராத மாதிரி பார்த்துக்குங்க. சரிங்க. இவ்வளோதாங்க. இந்த 3 இது மட்டும்தான் இருக்குது. இதுலேயும் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக கேளுங்க. நன்றி, வணக்கம்.